வணக்கம். என்னுடைய ஊரில் ஒருவரை ஏசுவதற்கு, வைவதற்கு, திட்டுவதற்கு ஒரு சொல்லாடலை மிகுதியாக பயன்படுத்துவார்கள். சிறு அகவையில் நான் மிகுதியாக இவற்றை கேட்டதுண்டு. இப்படி சொல்லுவார்கள், ஏன் மிழா மாதிரி நிற்கிறார், ஏன் மிழா மாதிரி நிற்கிற என்று சொல்லுவார்கள். மிழா அப்படின்னா என்ன என்று எனக்கு அப்பொழுது பொருள் விளங்கல. ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ் மொழியின் மீது மிகுந்த ஆர்வம் உண்டாக பணியிடை ஓய்வு நேரங்களில் மொழியியல், தமிழ் மொழி இலக்கணம், பழந்தமிழ் இலக்கியங்களை ஆர்வத்தோடு கற்று வருகின்றேன். அவ்வாறு கற்கும் பொழுது எனக்கு ஒரு விடை கிடைத்தது. மிழா என்பது ஒரு மான் இனத்தை சார்ந்த ஒரு விலங்கு. பழங்காலத்தில் தமிழர்கள் மான் இனத்தை வேறு வேறாக பிரித்திருக்கிறார்கள். புள்ளிமான், கலைமான், கடமா, மறையான். அதே போன்றுதான் மிழா என்பதும் இந்த மான் இனத்தை சார்ந்த ஒரு விலங்கு. இதே போன்று நம்மிடம் ஒரு சொல்லாடல் நீண்ட காலமாக புழக்கத்தில் இருக்கிறது. திரைப்படங்களில் கூட நீங்கள் கேட்டதுண்டு. இவர் என்ன பெரிய கவரிமான் பரம்பரையா என்ற சொல்லாடல். உண்மையில் கவரிமான் என்கின்ற ஒரு மானினம் இருக்கிறதா? அது எங்கு வாழ்கிறது? இந்த சொல்லாடல் எங்கிருந்து பிறக்கிறது என்று பார்த்தால் திருக்குறளில் இருந்து வருகிறது. திருக்குறளில் ஒரு குறள் வருகிறது, மயிர் நீப்பின் உயிர் வாழா கவரி மா அன்னர் உயிர் நீப்பர் மானம் உறவரே. இந்த குறள்ல கவரி மா என்று வள்ளுவர் பயன்படுத்தியிருப்பார். கவரி அப்படின்னா உடம்பில் அடர்த்தியான முடிகளை உடைய, மா என்றால் தமிழில் விலங்கு என்று பொருள். உடம்பில் அடர்த்தியான முடிகளை உடைய ஒரு விலங்கு. இதற்கு உரை செய்த பரிமேலழகர் கவரி மா என்பதை கவரி மான் என்று மாற்றிவிட்டார். உண்மையில் இந்த விலங்கு எங்கு வாழ்கிறது என்றால் குளிர் நிறைந்த இமயமலையில் வாழ்கிறது. பழங்காலத்தில் தமிழர்கள் இமயமலையை குறித்தும் இமயமலையில் இருந்த மக்களை குறித்தும் விலங்கினத்தை குறித்தும் நுட்பமாக அறிந்திருக்கிறார்கள். அவற்றை தங்களது இலக்கியங்களில் கூர்மையாகவும் பதிவு செய்திருக்கிறார்கள். இமயமலை அடிவாரத்தில் இருப்பவர் கூட இமயமலையை இவ்வளவு துல்லியமாக கண்டாரா என்பது ஒரு ஐயம். இமயமலையை குறித்து சான்றாக 2 தொடர்களை உங்களுக்கு வழங்குகின்றேன். வட திசை அதுவே வான் தோய் இமயம் என்று ஒரு தொடர் இடம்பெறுகிறது. வட திசை எப்படி இருக்கிறது என்றால், இந்த இமயமலையின் மீது வானம், அதாவது மேகமும் பனியும் எப்பொழுது தோய்ந்து கிடக்குமா, படிந்து கிடக்குமா. வட திசை அதுவே வான் தோய் இமயம் என்று ஒரு தொடர். மற்றொரு தொடர் பனி படு நெடுவரை வடக்கு என்று வருகிறது. வடக்கே பனி படர்ந்திருக்கக்கூடிய, அடுக்கடுக்காக நெருக்கமாக இருக்கக்கூடிய மலைத்தொடர்களை உடைய இமயமலை இருக்கிறது என்று குறிப்பு வருகிறது. பனி படு நெடுவரை வடக்கு என்ற ஒரு குறிப்பும் வருகிறது. இங்கே வாழக்கூடிய இந்த விலங்கினத்தை அவர்கள் கவரிமா என்று அழைத்திருக்கிறார்கள். இதில் மற்றொரு வியப்பான செய்தி என்ன என்றால், இந்த கவரியினுடைய, இந்த விலங்கினுடைய இந்த முடியை பெண்கள் தங்களது கூந்தலில் சூடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த பதிற்றுப்பத்தில் ஒரு தொடர் வருகிறது, கவரி முச்சி கார் விரி கூந்தல். அதாவது கூந்தல் குறைவாக உள்ள பெண்கள் இந்த கவரியினுடைய முடியை தங்கள் கூந்தலில் சூடிக்கொண்டதாக ஒரு செய்தி இடம்பெறுகிறது. கவரி முச்சி கார் விரி கூந்தல் என்று வருகிறது. இன்று நம்முடைய பெண்கள் சௌரி முடி வைத்துக் கொள்கிறார்கள். இந்த சொல் எங்கிருந்து வருகிறது தெரியுமா? கவரி, அது சவரி ஆகி பிறகு சௌரி ஆனது. ஆக இந்த சௌரி முடி என்பது கவரியினுடைய முடி. பழங்காலத்தில் சூடியிருக்கிறார்கள். கவரி மா என்பது மான் அல்ல, உடம்பில் அடர்த்தியான முடிகளை உடைய ஒரு விலங்கு. இந்த காணொலி உங்களுக்கு விருப்பமான காணொலி அப்படின்னா மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுங்க. மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி.